ஹலோ கைஸ், இன்னைக்கு மாஸ்டர்ஸ் எவல்யூஷன் மான்வாவோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் இன்னமும் நிறைய வீடியோஸை என்னால் அப்லோட் பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஒரு பையனும் பொண்ணும் வந்திருப்பாங்க. அதில் பையனை பறக்க விட்டு அந்த பொண்ணை பயங்கரமாக ஆளு பூச்சி வச்சிருப்பான். அங்கே தான் இந்த எபிசோட ஆரம்பிக்குது. எபிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணும் 2 பெண்டன்ட்டை கொடுக்கும் போதே சொல்றா, இந்தாங்க தாராளமா நீங்க இதை வச்சுக்கலாம். இந்த விஷயத்த நீ ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா, இந்த மாதிரி விஷயமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது, இந்த அளவுக்கு நிலைமை மோசமும் ஆயிருக்காது. சரி அப்புறம் என்ன, சீக்கிரமா எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லு. அது என்னன்னா, இந்த ட்ரையலை நீங்க ஜெயிக்கணும்னா 12 பெண்டன்ஸ் வந்திருக்கும். கோட்டு, பிக்கு, டைகரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்டன்ட். இது எல்லாத்தையுமே நீங்க கலெக்ட் பண்ண முடியுதான் இந்த ட்ரையலை உங்களால ஜெயிக்கவே முடியும். அதுலயும் நம்ம இப்போ ட்ரையலோட கடைசியில இருக்கோம். அதனால நம்ம சீக்கிரமா எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும். நம்ம கலெக்ட் பண்ணியும் மீதி இருக்க பெண்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கலனா நம்ம தான் மத்தவங்க கிட்ட தூக்குற மாதிரி இருக்கும். முக்கியமா ஒரு 2 பேர் இருக்காங்க, லூயிஸ், வாங்க. அவங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்படி இருக்கும் போது இருக்கிற பெண்டன்ட் எல்லாமே அவங்க கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி மத்தவங்க கிட்ட இருக்க பெண்டன்ஸை அவங்க வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மானுவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, திடீர்னு பேரு ஷார்ட்டா சொல்லுவாங்க, இல்ல பேரையே சேஞ்ச் பண்ணி கூட சொல்லுவாங்க. நான் சேஞ்ச் பண்ணாம ஸ்டேபிளா சொல்றேன். அதனால நீங்க நான் சொல்ற பேரோடையே ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. நீங்க படிக்கும் போது லைட்டா வேற மாதிரி இருக்கும். நான் சொல்றது பேர் ஒண்டிதான். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ஒரு விதமா மூஞ்ச வச்சுக்கினே சொல்றா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க, அந்த லூயிஸ் அதுதான் அந்த யாங்கு உங்க கரண்டா இப்போ எங்க இருப்பாங்க, அந்த விஷயம் எனக்கு தெரியும். ஸோ என் கூட வந்தா உங்களை நான் கொண்டு போக முடியும் புடிவ சொல்றா. ஆனா அவளோட மைண்ட் வைஸ் என்னன்னு தெரியுமா, எப்படியோ அவங்க 2 பேரும் மலை மாடு மாதிரி இருப்பாங்க. இவன் ஒரு மலை மாடா இருக்கான். 2 மலை மாடுக்கும் சண்டை போச்சுன்னா என்ன ஆகும், 2 பேருக்கும் சண்டை ஏற்படும். அதுதான் என்னோட பிளானும். ஏன்னா எப்படியும் நான் ஜெயிக்க போதில்ல, இவங்களையாச்சும் மூட்டி விட்டலாம் அப்படின்னு அவ யோசிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு இது கூட தெரியாதா என்ன. இதனால நம்ம சொல்றான், அதுக்கு நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம், இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த யாங்க நோக்கியும் லூயிஸை நோக்கியும் வந்து அங்க போகும்போதே நம்ம ஷானை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். ஆமா, அந்த ஷானும் அந்த பொண்ணும் எங்க போனா, இப்போதைக்கு அவங்க கிடைச்சிருக்கணுமே, அவங்கள சேஃபா வச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்க கிட்டல இருந்து நம்மளால லாக்கெட்டை அடைய முடியும். ஆனா அவங்க இருக்கிற இடமே எங்க இருக்குன்னு தெரியலையே. ஆனா வரும்போது யாங்கோட முகமே அப்படியே சேஞ்ச் ஆகும். அட அத பாரு, அங்க யாரோ ஒருத்தங்க இறந்துருக்காங்க. யார் அதுன்னு பார்த்தா அதே ஷானு. இவங்க சொன்ன அதே பையன் தான். இந்த பையனோட உடம்பும் அங்க 2 பகுதியா இருக்கும். இப்படி ஏன் ஆச்சு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போகணும். சீன் அப்படியே ஒரு சில நொடிக்கு பின்னாடி போகுது. அங்க ஆளு நிம்மதியா போகும்போது அங்க யோசிக்கிறான், அந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போதைக்கு யூசியோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் என்ன தாக்கி இப்போ மார்க் பண்ணிருக்கான், கண்டிப்பா என்னை தேடியும் வருவான். அப்படி இருக்கும் போது இப்போ ஸ்ட்ராங்கரா வில்லன் மாதிரி இருக்கிற அந்த 2 பேரு இப்போ யாங் கூடியும் லூக்கஸ் கூடியும் தான் டீமை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி ஆளு சொல்லும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க பின்னாடி வர மாதிரி இருக்குமா. அப்படியே அவன் பொறுமையா திரும்புறான். யார் அது, அந்த இடத்துல ஒரு கொடூரமான உருவமும் வரும். அதோட முகம் அப்படியே அது டிராகன் மாதிரி இருக்கு. அது கையில ஒரு பயங்கரமான லைட்னிங் ஸ்வார்டும் இருக்கு. அதோட கண்ணும் ஆர்டினரியான மனுஷன் மாதிரி இல்லாம 2 கண்ணு ஒரு கண்ணுல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இந்த கண்ணுல ஏதோ ஒரு விஷயமா ஆக்டிவேட் ஆக நம்ம ஷான் ரொம்ப பயந்து போறான். அட, நான் சந்திக்க கூடாதுன்னு நினைச்ச அந்த டிராகன் அதுதான் இது. அந்த டிராகன் ஒரு படியா எத்து வைக்கும் போது அந்த இடத்துல இருக்க லைட்டும் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. திடீர்னு ரத்தமா தெரிக்குது. நம்ம ஷென்னு யோசிக்க கூட அங்க டைம்ல அவனோட பாடியும் அப்படியே 2 துண்டா போகுது. அப்படி அவன் 2 துண்டா போகும்போது அந்த பையன் கிட்ட இருந்த அந்த பெண்டன்ட் அதுவும் இந்த டிராகன் கேட்டதா இருக்கு. டிராகன் மாதிரி இருக்கிற அந்த பர்சனும் நெக்ஸ்ட் வேட்டைக்கு இப்போ கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த அங்க விஷயம் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே அங்க யாங்குக்கும் நம்ம லூயிஸ்க்கும் அங்க தெரியுது. அவன் வந்திருக்கான். வந்த வேகத்துல அவனுக்கு யோசிக்க கூட டைம் கிடைக்கல. ஒரே அடி வெட்டு 1 2 துண்டு அப்படின்னு மொத்தமா அவன் முச்சிருக்கான். இந்த அளவுக்கு பயங்கரமான வேலையை பண்ற அளவுக்கு யாராச்சும் இருக்காங்கன்னா அந்த ஜோடியக் மாஸ்க் கூட இருக்கிற அந்த டிராகன் கண்டிப்பா அதுவா தான் இருக்கும். ஏன்னா ஜோடியக் மாஸ்க் கூட இருக்கிற அந்த டிராகன் அது அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம யாங்கோ அந்த லூயஸ் அந்த பையனும் அண்டர் கிரவுண்டுக்கு 20 பேரை கொண்டு போனாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த கொடூரமான டிராகனை மீட் பண்ணவனே இந்த 20 பேர்ல 18 பேரு ரொம்ப கொடூரமா அந்த டிராகனால கொல்லப்பட்டாங்க. அதுல உயிரோட தப்பிச்சதும் வேற யாரும் இல்ல, நாங்க 2 பேர் தான். நம்ம லூயஸுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும் போது ட்ரையல் மாதிரியா இருக்கு. இது ஒன்னும் ட்ரையல் மாதிரி இல்ல. ஏன்னா நல்லா யோசிச்சு பாரு, இங்க இருக்க ரத்தம்லாம் ஃபேக்கா இல்ல, எல்லாருமே எந்த போறாங்க. சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ
அந்த டிராகன் கிட்ட 2 பெண்டன்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னன்னா அந்த மாஸ்கோட இருக்கிற அந்த டிராகன் நார்மலா அண்டர் கிரவுண்டை விட்டு வெளியில அதால வரவே முடியாது. இப்போ அது வெளியில வந்திருக்குன்னா கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். அதாவது மத்த மாஸ்கோட இருக்கிற பர்சன் அவங்க எல்லாரையுமே நம்ம ஆளுங்க கொன்னுட்டாங்க. சோ இதனால இப்போ இது வெளில வந்திருக்கு, ஃப்ரீயா எல்லாரையுமே ஹண்ட் பண்ணிருக்கு. இப்போ நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மத்தவங்க பெண்டன்ட் அந்த டிராகன் அடையதுக்குள்ள நம்ம சீக்கிரமா அந்த பெண்டன்ட்டை அடையணும். சாகிற வரைக்கும் சண்டை போடுறது தான் ஒரே ஒரு வழி. அதனால லூயஸும் அவனோட பீஸ்டி எவல்யூஷன் ஃபார்முக்கு வரான். ஒரு பறவை மாதிரி அவனுக்கு விங்ஸ் வந்து மேலே போயிட்டு பயங்கரமா ஆளு சிக்னலை கொடுக்குறான். ஏன்னா இது மூலமா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் நம்ம ஆளு வந்து இங்கே தான் இருக்கான், பக்கத்துல யார் யார் இருக்கா அதுவும் நம்ம லூயஸுக்கு தெரியும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு பில்டிங்கை நோக்கி போகுது. அங்கதான் சூ உட்கார்ந்து இருக்கா. நான் வந்து யோசிக்கல, ட்ரெயின் வழியா நான் ஹவுண்டோ யூனிவர்சிட்டிக்கு போகும்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்னு நான் சுத்தமா யோசிக்கல. ஏன்னா திடீர்னு நான் இந்த மாதிரி ஒரு ட்ரையலுக்குள்ள வந்து மாட்டிக்கினேன். இங்க வந்தோடனே என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாஸ்க் போட்ட ஆளுங்க ஏகப்பட்ட ஆளுங்களை கொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. ஆனா அதுலயும் நானு, ஒரு டீச்சரு, இன்னொரு பையன் எப்படியோ அங்க சண்டை போட்டு தப்பிக்க பார்த்தோம். ஆனா அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு பர்சனுக்கு கொண்டுதான் வாய்ப்பு இருந்திருக்கும். சோ அதனால அந்த ஜின்னு அந்த பையன் கிட்ட நான் சொன்னேன், வெளியில போ, ஈ கிட்ட சொல்லு, தயவு செஞ்சு உள்ள வராதுன்னு. ஆனா நான் யோசிச்சது ஏதோ, இங்க நடக்குது ஏதோ. அந்த அந்த முட்டாள் அவன் என்ன தேடி இங்க வந்துட்டான். இப்ப பிரச்சனை என்னன்னா என்னால சண்டை கூட போட முடியாது, அந்த அளவுக்கு கூட என்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல. கிட்ட ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கு. ஆனா அந்த டிராகன் அது கிட்ட ஒண்டி மாட்டாம இருக்கணும் நம்ம அது வரைக்கும் அவனுக்கு எதுவும் ஆகுது. அந்த டிராகன் கிட்ட தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இப்படியோ யோசிக்கும் போது அந்த இடத்துல அந்த பயங்கரமான வேவ் அது அப்படி இங்க வரைக்கும் வரும். நம்ம லூயஸ் பண்ண வேலை தான். நம்ம லூயஸோட வேவ்ஸ் அப்படி இங்க வரும்போது இவளும் பேர்ட் டைப்ல இருக்க ஒரு பீஸ்ட் தானே, இவளோட பிரசன்ஸ் அங்க டிஸ்கவர் ஆயிடுது. அங்க அவளும் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஐயோ யாரோ ஒருத்தங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில தப்பிக்கவும் முடியாது. அதே மாதிரி என்னோட ஆறாவை அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா என்கிட்ட இருக்கிற பெண்டன்ட்டை அடையணும்னு சொல்லி அவங்க வருவாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு, இப்போ என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அது மூலமா என்னால என்னோட பவர்ஸை வச்சு நம்ம இங்க கொண்டு வர முடியும். ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. என்னன்னா இது மூலமா மத்தவங்களும் அட்ராக்ட் ஆகலாம். அதுதான் இங்க பிரச்சனையே. இன்னொரு சைடு நம்ம லூக்கஸுக்கு நம்ம சூ எங்க இருக்கா அப்படின்னு நாங்க தெரிஞ்சது. ஆளு நம்ம சூவை பத்தி தான் யோசிக்கிறான். இந்த சூ இந்த பொண்ணை காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நான் பார்த்தேன். இவகிட்ட நெதர் பேர்டு அதோட ரேரான பிளட் லைன் இருக்கு. இவளை பத்தி ஓரளவு எனக்கு தெரியும். அதே மாதிரி இவகிட்ட கரண்டா இப்போ அந்த ஆக்ஸ் பெண்டன்ட் அது இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அந்த பெண்டன்ட்டை அடைய வேண்டியதான். அடையிருங்க, அவ வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கு. அப்பனா என்ன, அவ வந்து என்ன டிராகன் கிட்ட மாட்ட வைக்கணும்னு சொல்லி அண்டர் கிரவுண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போய் என்னை இழுக்க பாக்குறாளா. ஆனா அவளுக்கு தெரியல டிராகன் ஆல்ரெடி வெளியில வந்துச்சு, இப்போ எல்லாரையுமே ஹண்ட் பண்ண இருக்குன்னு. சரி இந்த ரொம்ப அழகான முட்டாளுக்கு நான் காட்ட வேணவா நான் யாருன்னு. ஹேய் சூ, இதோ நான் வரேன் இப்படின்னு அவனோட முழு வேகத்தோட அங்க பயங்கர வேகமா அப்படியே அந்த பில்டிங் எல்லாம் உடைச்சுங்க அண்டர் கிரவுண்டை நோக்கி அவன் வரான். கீழே வந்துட்டு ஹேய் சூ எங்க ஓடலான்னு பாக்குற, உன்னை தேடி நான் வந்துட்டேன் இப்படின்னு ஆளு சூன்னு நினைச்சுதான் இங்க வந்திருப்பான். ஆனா இவன் சென்ஸ் பண்ணது ஏதோ அந்த சூ இல்ல அந்த டிராகனு. அந்த டிராகன் கிட்டே மாட்டிக்கிறான். அங்க ஏதோ ஒரு கத்தி தேய்ற மாதிரி ஒரு சவுண்டு வரும். கத்தியோட சவுண்டு அங்க வர அந்த ஆறா அதுலயே ஆளுக்கு சென்ஸ் ஆயிடுது. ஐயோ தப்பான இடத்துல நம்ம மாட்டிக்கணும்னு. டிராகன் மாஸ்கா இம்பாசிபிள். நான் என்ன யோசிச்சேன்னா இது வந்து நம்ம சூ அப்படின்னு யோசிச்சேன். இவன் எப்படி இங்க வந்தான்? டிராகன் மாஸ்க் போட்டோனே ஆளோட உடம்பே அப்படியே பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்கும். ஆளுக்கு புரியல இந்த டிராகன் மாஸ்க் இங்க எதுக்கு வந்திருக்கானு. அப்புறம் நல்லா யோசிக்கும் போது அவனுக்கு தெரியுது என்ன ஆயிருக்கும்னா இந்த பையன் இருக்கான்ல இவன் கிட்ட ஆல்ரெடி ஜோடியாக் பெண்டன்ட் 4 இருக்கும். அந்த 4மே இருக்கிறனால அதோட எனர்ஜி இதுக்கு சென்ஸ் ஆயிருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு வேகமா இந்த டிராகன் இங்க வந்திருக்கு. எப்போ அந்த டிராகன் அதோட கண்ணை திறக்குதோ அதோட கண்ணுல இருந்து ஒரு வித்தியாசமான ஒளி அது இந்த பையனோட கண்ணில் படும் போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. பறக்கணும்னு ட்ரை பண்றான். ஆனா அவனால பறக்க முடியல. ஏதோ அவனோட பாடி ஸ்டக் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு வருது. அப்புறம் தான் ஆளு சைல பாக்குறான். அட இது என்ன, இது ஒரு ஃபீல்டு டொமைனா? டிராகன் மாஸ்கால இப்படி ஒரு டொமைனை கிரியேட் பண்ண முடியுமா? ஸ்பெஷலான டொமைன் எப்படி இருக்குன்னா ஏதோ என்னோட காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், என்னால கண்டிப்பா இந்த இடத்துல ஜெயிக்க முடியாது. நான் இவன் யோசிக்கிற நோடி அந்த டிராகன் அங்க நிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதோட வேகம் இருக்குமே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள படுவேகமா அங்க வந்து நம்ம லூக்கஸ் மேல கவுண்ட்லெஸ் ஆன ஸ்ட்ரைக்ஸ் அது கொடுக்கும். இப்படின்னு லூக்கஸோட கதையும் அங்கேயே முடியுது. சீன் அப்படியே யாங்க நோக்கி வருது.
போது யானு நம்ம லூக்கஸுக்காக வெயிட் பண்ண இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ வரான். அவனோட பவரை வச்சு தாக்கும் போது எப்படி அவனோட சாடை வச்சு அங்க தடுக்கிறான். நம்ம ஹீரோக்கு இவனோட லொகேஷன் எப்படி தெரிஞ்சிருக்கோம்னா கரெக்டா இவனுக்கு மேலதான் லூயஸ் சிக்னலை பரப்பிருப்பான். அது மூலமா தான் நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கான். ஆமா, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா? அதாவது மத்தவங்களை இங்க வர வைக்கணும்னு நீ பாக்குற. உடனே நம்ம சூவும் பின்னாடி சொல்றான், இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், ஏன்னா என்னோட பலத்தை நான் செக் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கேக்குற யாங்கோ அவனோட பவரை வெளிப்பாத்தீங்கன்னே தாக்கும் போதே சொல்றான், ஆமா என்ன பார்த்தா என்ன வெள்ளாட்டு பொருள் மாதிரி இருக்கா, அந்த அளவுக்கு அரகண்டா இருக்கீங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம சூ அவனோட ஐசிஸ் வாட முன்னாடி வைக்க அவன் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அந்த இடமும் ஐஸால நிறையும். நம்ம சூ எப்படியும் அவங்க தப்பிக்கிறான். ஆமா என்ன ஆச்சு? ஏதோ அரகண்டா என்ன முடிக்க போற அப்படி இப்படின்னு வந்த, என்ன இப்போ ஓடின்னு இருக்க? உங்க ஆளு திரும்பவும் விடாம அவனோட கத்தியை வச்சு பயங்கரமா நம்ம சூவை தாக்குறான். நம்ம சூ பிளாக் பண்ண இருக்கும் போது திடீர்னு அவன் சைல சோட வச்சு தாக்குறான். நம்ம சூ லைட்டா ஆச்சரியமாவான். ஆனா எப்படி அவன் தடுக்கிறான். நம்ம சூக்கு அங்க தெரிஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி இவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்குன்னு. அதனால ஆளும் அவனோட உண்மையான பீஸ்ட் பவர் அங்க காட்டலான்னு முடிவு எடுக்கிறான். அவனோட சோட செம்ம பெருசா அவன் மாத்துறான். ஒரு ஜெயிண்டான டிராகனும் அப்படியே அப்பேர் ஆகுது. நம்ம யாங்கோ சும்மா இல்ல, அவனோட மாஸ்டரஸான ஸ்ட்ரென்த்தை வச்சு பயங்கரமா தாக்குறான். ஒரு பக்கம் டிராகனு, இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான டைகர். இன்னும் ரெண்டு பேரோட சோடம் அங்க பயங்கரமா கொலைட் ஆகும். இந்த சைடு இந்த மாதிரி சண்டைய போரிங்கா நம்ம ஹீரோ பார்த்துன்னு இருக்கான். அங்க இப்படி இவங்க சண்டை போகும்போது திடீர்னு நம்ம யாக்கு நம்ம லூயஸோட ஆறா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிற மாதிரி அங்க ஃபீல் ஆகும். அவனுக்கு தெரியுது நம்ம லூயஸுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, லூயஸுக்கு ஹெல்ப் வேணும்னு. அதனால அந்த சண்டையை விட்டு யோசிக்காம அவன் பின்வாங்குறான். ஹேய், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இல்லன்னு வச்சுக்கேன் இப்போதைக்கு உன்னோட எல்லா எலும்பையும் நொறுக்கிட்டு இருப்பேன். இதுக்கு நம்ம வந்து விடல. ஆமா என்ன யோசனை இருக்க? இவ்வளவு விஷயம் நான் அப்படியே உன்னை போக விடுவேன்னு யோசிக்கிறியா? எங்க ஓடி போகலான்னு பாக்குறேன். இந்த செகண்டே பயங்கரமா அவன் தாக்குறான். நடுவில் அவன் ஸ்வாட கொண்டு வந்தனால எல்லா இம்பாக்டும் அப்படியே ஸ்வாட்ல இறங்கும். அதான் அவன் பிளாக் பண்ணாலும் அந்த இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். லைட்டு கம்மெல்லாம் இருக்கும். எல்லாத்தையுமே வச்சுக்கின்னு ரொம்ப தூரமா போய் விடுறான். என்னையா இவன்? நான் யோசிச்சதை விட ரொம்ப கொடூரமான பீஸ்டா இருக்கான். பாக்குறதுக்கு இவன் தடியா இருக்கான். ஆனா அந்த அளவுக்கு உண்மையிலேயே அவனுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் ஒன்றும் இல்ல. என்னப்பா இது ரொம்ப போரிங்கா இருக்கு. நீ எப்படி இந்த அளவுக்கு வேகமா வந்த? இல்ல வேகமா ஒன்னும் நான் வரல, உன்னோட பிரெயின் தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நான் பொறுமையா தான் வந்தேன். என்ன சொன்ன? நீ இந்த அளவுக்கு அரகண்டா இருக்க கூடாது உன்ன அப்படின்னு அங்க சொல்றான். ஆனா 3 நிமிஷத்துல நம்ம ஹீரோ வந்து அவனோட தெம்பு எல்லாத்தையுமே இறக்கிட்டான். அது இப்போ நோஞ்சா மாதிரி இருக்கான். என்ன ஆச்சு? 3 நிமிஷத்துக்கு முன்னாடி பேச்சா பேசுன, இது உனக்கு தேவைதான். ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த வெப்பனோட வீட்டும் நல்லா இருக்கு, இந்த வெப்பனும் நல்லா இருக்கு, அதனால இந்த வெப்பனை நான் ஏத்துக்கிறேன். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல, இந்த வெப்பன் நல்லாதான் இருக்கு. ஆனா என்னோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அது இதுக்கு வேணும் இப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது இந்த வெப்பன் அப்படியே நம்ம ஹீரோவோட டைப்புக்கு மாற ஆரம்பிக்குது. அந்த வெப்பன் முழுக்க அப்படியே முள்ளா பயங்கரமா இருக்கும். இந்த யாங் இந்த பையன் கிட்ட ஒரு பெண்டன்ட் இருக்கும். அதை நம்ம சூ கொண்டு வந்து தரான். ஏன் தெரியல இந்த பெண்டன்ட் வந்து வித்தியாசமா க்ளோ ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த பெண்டன்ட் ஏதோ ஒரு சிக்னலை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் லூக்கஸை நோக்கி சீன் போகுது. அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு சரியா காட்டல. இந்த டொமைனோட சீனை காட்டுறாங்க. டொமைன் வெளியில பயங்கரமா அழிவா இருக்கு. டொமைன் உள்ள நம்ம லூக்கஸோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆளு கோல்டன் கலர் பறவை மாதிரி இருந்திருப்பான். அவனோட விங்ஸை காணோம், ஒரு கையை காணோம், பேண்ட் ட்ரெஸ் எல்லாமே கீஞ்சிருக்கு. நான் யோசிக்கல, நான் யோசிச்சதை விட இந்த டிராகன் ரொம்ப கொடூரமா இருக்கு. நான் என்னோட எல்லா பவரையும் என்னோட சீக்ரெட் ட்ரில்லியத்துக்கான டெக்னிக் எல்லாத்தையுமே நான் பயன்படுத்தினேன். ஆனா இந்த இடத்துல அந்த கொடூரமான மாஸ்டர் முன்னாடி என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் இந்த கொடூரமான டிராகன் மேல வர அந்த மார்ஷியல் எனர்ஜி, அந்த ஆராவோட ஃப்ளோ, அது வந்து டைரக்டா அப்படி என்ன கொள்றதுக்கு தான் பாக்குது. அந்த டிராகன் நந்து வரும்போது அதுக்கு நடுவுல ஏதோ வித்தியாசமா குத்தி இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். அதை பண்ணதும் நம்ம லூக்கஸ் தான். லூக்கஸும் இப்பதான் அது என்ன அப்படின்னு சொல்றான். அது ஒண்டி அதோட இதயத்துல குத்திந்தா இப்போதைக்கு இந்த கொடூரமான மாஸ்டரோட மார்ஷியல் எனர்ஜி எல்லாமே பிளாக் ஆயிருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஹார்ட்டுக்கு கீழே அது குத்திருக்கு. நான் இப்படி பண்ணும் போது என்னோட ஒரு கையும் அங்க போயிடுச்சு. டிராகன் மாஸ்கோட இருக்கிற அந்த பர்சன் இப்பயும் விடல. இங்க கிட்ட வந்து அதோட கொடூரமான வாயை அப்படி திறக்கும். லூயஸும் அவனோட வார்த்தைகளை சொல்றான். இந்த இடத்துல டிராகன் மாஸ்க தோக்கடிக்கிறதுக்கு கடைசி வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா தேவையில்லாம நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்டே அவனோட பாடி அப்படியே கீழே கிடக்கும். இடம் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு. அந்த டிராகனோட கொடூரமான சோட அதுவும் நடுவுல குத்திருக்கு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம சூவை நோக்கி போகுது. அவளும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு படியா மேல போறதுக்கு பாக்குறா. ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு கூட தெம்பில்ல. மேல போனா முடிதான் சிக்னலையே கொடுக்க முடியும். சீக்கிரமா நான் மாடிக்கு போகணும். என்கிட்ட வேற ஹாக்ஸ் பெண்டன்ட் இருக்கு. நான் கீழே தான் அந்த டிராகன் மாஸ்க வேற பார்த்தேன். கண்டிப்பா அது வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம லூக்கஸோட கதை முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் அப்படி பார்த்தா நான் வந்து வாழணும். சீக்கிரமா நம்ம ஈக்கு ஏதாச்சும் ஒரு வகையில சிக்னலை கொடுக்கணும். இப்போ என்னோட முழு பவரை யூஸ் பண்ணி ஒரு சிக்னலை நான் கொடுக்க போறேன்.
இதுதான் ஃபிளார் மாதிரி அங்க ஒர்க் ஆக போகுது. நம்ம சூ அவளோட எனர்ஜியை பயன்படுத்தி ஒரு பீஸ்ட் ஃபார்முக்கு வரா. அந்த இடத்துல அவளோட பர்பிள் கலர் விங்ஸும் வர ஒரு பயங்கரமான சிக்னலா பரப்பி வர்றா. இது எல்லா திசையிலையும் கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்குது. கடைசி மிச்ச மீதி தெம்ப வச்சு எப்படியோ இதை பண்ணிட்டா. இங்க பொத்துன்னு கீழே விழும் போதே சொல்றா, இப்ப எனக்கு நரகம் மாதிரி இது பயங்கரமா எனக்கு வலிக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நம்ம ஈக்கு ஒரு மெசேஜா போய் சேரும்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு விஷயம் அவளுக்கு சென்ஸ் ஆக அவளோட கண்ணு அப்படியே விரியும். அந்த சவுண்டு, அந்த ஆரா அந்த மாடிக்கு வெளியில எட்டி பார்க்கும் போதுதான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. இல்ல இல்ல போயும் இப்படி ஆகணும். அந்த இடத்துல ஜோடியக் பெண்டனோட இருக்கிற அந்த டிராகன் மாஸ்க் அது கொடூர வேகத்தோட மேல எறிவது. நம்ம சூ என்ன யோசிச்சானா, இந்த மாதிரி ஈதான் இங்க வருவான் அப்படின்னு யோசிச்சா. அந்த டிராகனும் வரும் அப்படின்னு அந்த விஷயத்த மறந்துட்டா. இந்த டிராகன் மாஸ்க் என்ன இவன் இந்த அளவுக்கு வேகமா வரான், கொடுத்த சிக்னல் வந்து ஈ கிட்ட போயிருக்குமா அப்படின்னு நம்ம சூவோட கண்ணில் ஒரு பயங்கரமான பயம் நம்மளுக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள தெரியாதனமா சூ அந்த டிராகனோட கண்ணை பாக்குறா. அந்த டிராகனும் ஏதோ ஒரு டொமைனை ஆக்டிவேட் பண்ணு. ஒரு முறையும் இந்த டிராகன் டொமைனை ஆக்டிவேட் பண்ணும் போது அதோட கண்ணு வித்தியாசமா அங்க க்ளோ ஆகும். அதே மாதிரி தான் இப்பயும் பர்பிளிஷா அங்க க்ளோ ஆகுது. 10 செகண்டே அந்த மாடியில கருப்பு கலர்ல ஒரு பயங்கரமான டொமைனும் ஆக்டிவேட் ஆகுது. இந்த டொமைனுக்குள்ள ஒன்ஸ் வந்துட்டா அவ்வளவுதான், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அந்த மாதிரி விஷயம் தான் இப்பயும் ஆகுது. அந்த டொமைனுக்குள்ள பொறுமையா கொடூரமான ஆராவோட அந்த டிராகன் மாஸ்க் அவன் நம்ம சூவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரான். அந்த பெண்டன்ட் அடையணும்னு அவனோட முகத்துல பயங்கரமான வெறி அவங்க தெரியும். ஆளு அவனோட ஸ்வாட முன்னாடி வீசும் போது நம்ம சூவோட கண்கள்ல பயங்கரமான பயம் தெரியும். இல்ல இந்த டைம்ல இப்படி ஆகணும். நான் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி இருக்க அந்த டொமைன் வந்து உடையும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். சூ என்ன யோசிக்கிற, உன்னோட பேரண்ட்ஸுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும் போது நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னா அந்த விஷயத்துல இருந்து நான் மீற மாட்டேன். டிராகன் தலையா இப்படின்னு அவன் கத்தினே ஸ்வாடோட வரான். நம்ம சூ வந்து ரொம்ப பயந்து போனால அவ இப்ப நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகறா. அழுகுறதா சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி பிளஷ் ஆகுறா நம்ம ஈய பார்த்து. இன்னொரு சைடு அந்த கொடூரமான கண்ணோட திரும்பவும் நம்ம ஈ அந்த டிராகன் பார்க்கும். திரும்பவும் அந்த டொமைன் ஆக்டிவேட் ஆகுது. ஆனா நம்ம ஈ அதுக்கெல்லாம் டைமே கொடுக்கல. அந்த இடத்துல யான் கிட்ட இந்த ஸ்வாடை வச்சு ஒரு பயங்கரமான ஸ்லாஷ் அவன் கொடுக்குறான். அங்க டிராகனும் ஒரு கையில தடுக்கலான்னு போகும். ஆனா நம்ம ஹீரோவோட இம்பாக்ட் இருக்குமே அது அந்த பில்டிங்கே ரெண்டு துண்டா மாத்தோம். இது உருவாக்குன அந்த டொமைன் அதெல்லாம் அப்படியே சின்ன பின்னமா போகுது. அங்க அந்த டிராகன் கீழே விழும்போது இதை ஒரு வாய்ப்பை வச்சு நம்ம சூ கிட்ட அவன் சொல்றான், சீக்கிரம் நீ எப்படியாச்சும் சா கிட்ட போ. அவன் கிட்ட தடியா ஒரு பர்சன் இருப்பான், அவனோட பேரு யாங்கு, அவனும் நம்ம ஃப்ரெண்டு தான். சோ அங்க போ. ஆனா நீ என்னை பத்தி நீ கவலைப்பட வேணாம், இந்த மாஸ்க் காய மொத்தமா முடிச்சுட்டு நான் வரேன் இப்படி சொல்லிட்டு ஒரு ராக்கெட்டோட வேகத்துல ஆளு கீழ் நோக்கி போறான். அங்க வெட்டின வெட்டல அந்த இடமே அப்படியே பத்திக்கின்னு எரியும். அப்படி பிரைட்டா இருக்கும். அந்த இடத்தோட கீழே வந்தோடனே திரும்பவும் அதே சவுண்டு கேட்கும். இல்ல யாரோ ஒருத்தங்க நந்து வரும்போது அந்த பயங்கரமான ஸ்வாட அப்படியே தேய்க்கிறாங்க. தேய்க்கும் போது வர சவுண்ட்லயே நம்ம ஆளுக்கு தெரியுது, ஓய் இன்னமும் நீ சாகலையா, உன்ன மாதிரி கொடூரமான ஆப்பனட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, நீ வந்து அடிக்கடி ஒரு டொமைனை கிரியேட் பண்ற, அதனால தான் உன்னோட பிரசன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ ஒன்று இதுக்கு மேலேயோ அந்த விஷயம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, டைரக்டா நான் உன்னை மீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த டிராகனோட நெஞ்சை நம்ம ஹீரோ பார்க்கறான். நெஞ்சில் ஏதோ ஒரு நீடல் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அந்த நீடலை பத்தி நம்ம ஹீரோக்கும் அங்க தெரிஞ்சிருக்கு. அங்க அவன் அடின்னு வச்சிருப்பான்ல அந்த இடத்துல. அப்போ யாங்க அடிச்சு அவன் கேட்டிருப்பான், நீங்க என்ன பிளான்ல இருந்தீங்க மரியாதையா சொல்லுங்கன்னு. இந்த டைம்ல இந்த நீடில பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த நீடில் இதயத்துக்கு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அவங்களோட மார்ஷியல் எனர்ஜி ஃப்ளோ அது அப்படியே பிளாக் ஆயிடும். அந்த பிளானை தான் இந்த டிராகன் கிட்ட நம்ம லூயஸ் பண்ணலான்னு பார்த்தான் போல. ஆனா இங்க வேலைக்கு ஆகல. அந்த டிராகன் முன்ன இருந்ததை விட இப்போ கொடூர ஆராவோட பயங்கர வேகமா முன்னாடி வரும். ஹீரோ இன்னமும் எக்ஸைட் ஆகுறான். பரவாயில்லையே ரொம்ப வேகமா இருக்க, ஆனா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை எடுக்க 2 பேரோட ஸ்வாடும் அப்படியே அங்க கிளாஷ் ஆகும். ஒரு சைடு டிராகனு ஒரு சைடு நம்ம ஹீரோ. வா இந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல எங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ டிராகனா இல்லை நம்ம ஹீரோவா? இந்த டிராகன் சும்மா இல்லை, இது ரொம்ப பயங்கரமான ஆப்பனன்ட். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த ட்ரையல் இருக்குல்ல, இது டிசைன் செஞ்சதே எல்லாருமே தோத்து போகணும் அப்படின்னு தான் டிசைனே செஞ்சிருப்பாங்க. பசங்களால எல்லா மாஸ்கோட இருக்கிற அந்த ஆளுங்களை கொல்ல முடியும். இந்த டிராகன் இருக்குல்ல அதை யாராலுமே கொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த ட்ரையலை. நம்ம ஹீரோ கொல்லுவானா இல்லை இல்லையா எல்லாத்துக்கான பதிலும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இதே மாதிரி எபிசோட்ல எந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தைனரா.